வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கழுத்து டிசைன் நான் எப்படி போட்டேன், எல்லாம் போட்டுட்டேன். ஒன்று மட்டும் காமிக்கிறதுக்காக போடாமல் வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த இதை ஃபுல்லாக எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து போட்டேன் அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் இடையில போடுற டிப்ஸு ட்ரிக்ஸு அந்த மாதிரி எதுவும் சொன்னாலும் உங்களுக்கு புரியும், தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டிசைன் எப்படி போட்டேன் அப்படின்னா, அதாவது இந்த அகலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்போடு சேர்த்து 2 இன்ச்சு வந்தது. இந்த பாருங்கள், இது 2 இன்ச்சு வந்தது. இதில் 1.5 இன்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வோட அளவு, இந்த அரை இன்ச்சு 1/4 இன்ச்சு அரை இன்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனுக்குள்ள கேப்பு. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் 1.5 இன்ச்சு அந்த அளவோடது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த அளவில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி போடுறது அப்படின்னு காமிச்சிட்டேன். இதில் நான் நடுவில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இது ரெட் கலர், அந்த மாதிரி நம்ம சாரீக்கு என்ன கலர் காம்பினேஷன் தேவையோ அந்த கலர் ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4 mm பீடும் ஒயிட் கலர் பீடும் கொடுத்து சுகர் பீட் கொடுத்து நான் இதை இந்த லைன் முடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செயின் நம்ம போட்டு ஒட்டியிருக்கோம். அதை ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம தனியாக ஸ்டிச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறப்பயே இதில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும். அது தனி வேலையாகவும் இருக்காது, கொஞ்சம் வேலையும் சுருக்கி முடிக்கிற மாதிரி இருக்கும். இது இப்போ நம்ம அந்த கர்வை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் பீடு கொடுத்துக்குவோம். சுகர் பீடு கொடுத்துட்டு இதை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் வர்ற மாதிரி கீழே இந்த சுகர் பீடு 4 mm பீடு கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் சுகர் பீடு கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபுல்லாக கர்வ் முடிச்சாச்சு. இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 mm பீடும் ஒரு கோல்டு ஒரு ஒயிட் அந்த மாதிரி பீடு நம்ம இதை சுற்றி இது மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி வைக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சின்ன டப்பாவில் மூடியிலையோ வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக எடுக்கிறப்ப கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1200 ரூபா. இந்த இது ஒவ்வொரு இடத்துக்கு ப்ரைஸ் கூடும் குறையும். அந்த நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கி, அதாவது அந்த மெட்டீரியல்ஸ் இப்போ குறைஞ்சிது அப்படின்னா நம்ம அதுக்கு தக்கன மெட்டீரியல்ஸ் இதே டிசைனில் மெட்டீரியல்ஸை மாற்றிக்கலாம். இல்லை கூடிருச்சு அப்படின்னா இந்த இதுக்கான மெட்டீரியல்ஸை கொஞ்சம் காஸ்ட்லியாக நல்லா கூட போடலாம். அது நம்மளோட இதுதான், இஷ்டம்தான். கஸ்டமர்ஸ்க்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல்ஸை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தக்கன இது நம்மளுக்கு ஏற்ற டிசைனும் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸுமே அவங்களுக்கு ஏற்ற ப்ரைஸு, உங்களுக்கும் அந்த ப்ரைஸ் கட்டுப்படி ஆகும். நல்லா நாட் போடுறது கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நாட் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்துச்சு, இடையூறுலாம் வந்தது அப்படின்னா நீங்கள் பேசாமல் இதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் முதர்ந்து போட ஆரம்பிங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். அதில் இருக்க த்ரெட்டை தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லேட் ஆயிரும். இது இந்த மாதிரி சீக்கிரம் கொடுக்குறது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுக்கிறப்ப நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் வந்து பீடு வந்து ஒயிட்டும் ஒரு கலர் வந்து கோல்டும் இருக்கும். நான் வந்து இப்போ வந்து ஒயிட் கலர் கோல்டு கலர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பீடு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு இது வந்து எண்ணாட்டு போட்டு முடிச்சுருவேன். எண்ணாட்டு போடுறது வந்து கொஞ்சம் நல்லா சின்னதாகவே போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பழகிறது வந்து கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆரி ஒர்க்குன்னு இல்லை, பொதுவாகவே ஆன்லைனில் எதுவும் பழகணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்வீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவனமாக வந்து கொஞ்சம் நேரில் வந்து கவனம் வந்து குறையா வச்சா போதும். ஆனால் ஆன்லைனில் பழகிறப்ப நல்லா கூட கொஞ்சம் கவனம் செலுத்தி பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து ஆரி ஒர்க் பழகிறது வந்து ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. நிறையா பேருக்கு வந்து என்ன இதுன்னா ஆரி ஒர்க் வந்து ஆன்லைனில் பழகுனா கஷ்டமாக இருக்குமோ என்னமோன்னு நினைப்பீங்க. ஆனால் ஆன்லைனில் வந்து ஈஸியாக வந்து பழகிக்கலாம். அதுக்கு வந்து உங்கள் கவனம் தான் தேவை. அதிக கவனம் எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்த மாரியே ஆரி ஒர்க் பழகலாம். ஆரி ஒர்க் பழகிட்டு நீங்கள் வேஸ்ட்டாகவும் இருக்க வேண்டாம். நல்லா ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறதோ இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்த மாதிரியே இப்போ நம்மளால் வெளியில் போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தே கூட இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்லி வச்சிங்க அப்படின்னா இல்லை ஒரு 4 டெய்லர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பழகிக்கலாம், ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம பழகிறது வந்து என்றைக்குமே வீணாகாது. அதனால் எதுவுமே பழகுனீங்க அப்படின்னா எதையும் வேஸ்ட் ஆக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைய அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அது மறக்கவும் செய்யாது. உங்களுக்குமே அது வந்து ஒரு ஒரு மன நிம்மதி தரும். ஒரு ட்ரெஸ்டாக ஒரு மன அழுத்தத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்கிறப்ப அது வந்து ரொம்ப ரிலீஃபாகவும் மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து என்றைக்கும் வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து அதை பழகுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 12 இன்ச் இருக்குது. 12 இன்ச்சில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 2 இன்ச் வந்து அந்த கர்வ் வரைகிறதுக்காக 2 இன்ச் வந்து டாட் வச்சுட்டு இந்த கர்வுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு தான் நம்மளுக்கு தேவை. அந்த இன்னும் ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம அந்த இதுக்கான கேப், அதாவது அந்த ஒரு டிசைனுக்கான கேப் தான் அந்த 1/2 இன்ச்சு. அதனால் நம்ம 1.5 இன்ச்சு தான் அந்த கர்வுக்கு வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதே மாதிரி அடுத்து 2 இன்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த 1/2 இன்ச்சு கர்வுக்காக விட்டுட்டோம். அதே மாதிரி 2 இன்ச் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த 1/2 இன்ச்சு கர்வு, அதாவது அந்த கர்வுக்காக அந்த 2 கர்வுக்கும் இடையில கேப் வருது. அந்த கேப்புக்கு தான் அந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம அளவு வந்து விட்டுட்ருக்கோம். இப்போ பாருங்கள், 2 இன்ச் எடுத்துருக்கோம். மறுபடியும் அந்த 1.5 இன்ச் அளவுக்கு 1/2 இன்ச்சு கேப்புக்காக அந்த 1/2 இன்ச்சு விட்ருக்கோம். அதே மாதிரி மறுபடியும் 2, மறுபடியும் 1.5. இந்த 2 டாட்டுக்கான இது தான் உங்களுக்கு கர்வ் வரும். இதுக்கு இங்கிட்டு இருக்கிறது வந்து அந்த கர்வுக்கான கேப்பு தான். அந்த 2 கேப்புமே பாருங்கள். இப்போ இதில் வந்து சென்டர் பாயிண்ட் பார்த்து நம்ம வந்து இந்த ஸ்டோன் வந்து ஒட்டணும். இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் ஸ்டோன் தான், இது ஸ்டிச்சபிள் ஸ்டோனு. இந்த ஸ்டோன் தான் நான் வந்து ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 இன்ச் எடுத்தனால 2 இன்ச்சில் 1.5 இன்ச்சு தான் அந்த கர்வோட அளவு. அந்த 1.5 இன்ச்சில் பாதி பார்த்தீங்க அப்படின்னா 3/4 இன்ச்சு வரும். அந்த 3/4 இன்ச்சு தான் நம்ம இப்போ வந்து டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் வந்து அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோன் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த சுகர் பீடு கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் மறுபடியும் இது வரும் சுகர் பீடு, ஒரு கோல்டன் பீடு, ஒரு ஒயிட் பீடு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். இது வந்து நம்ம வந்து வெளியில் நம்ம சுற்றி கொடுக்குறத சேர்த்து கூட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். தனியாக ஸ்டிச் பண்ணணுன்ற தேவை இருக்காது. ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நகராமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்கணும். இப்போ நம்ம வந்து சுகர் பீடு வச்சு சுற்றி போட்டோம். சுற்றி போட்டுட்டு அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 3 mm பீட் கோல்டு 4 mm பீட் கோல்டன் கலரும் ஒரு ஒயிட் கலர் பீடும் வந்து கொடுத்து நம்ம சுற்றி வந்து ஒரு இது மாதிரி
புட்டாஸ் மாதிரி சுற்றி சுற்றி வச்சு கொடுக்கும். இதுதான் அடுத்த லைனு. ஒரு கோல்டன் பீடு, ஒரு ஒயிட் பீடு, அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒயிட் பீடு, ஒரு சுகர் பீடு. அதாவது நம்ம போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் போட்டுடணும். நாட் போட்டால் தான் அடுத்த லைன் வந்து எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் பீடுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்து சுற்றி கொடுத்துட்டோம். இன்னும் இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் பண்ணணும். கர்வ் மாதிரி, இந்த வளைவு மாதிரி, ஆஃப் கர்வ் மாதிரி இந்த மாதிரி வளைவு வரையணும். அதாவது எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பென்சிலோட அளவுக்கு கேப் இருக்கணும். அந்த கேப்பை சுற்றி இப்போ வரைகிற பாருங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு இடம் இருக்கிற மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சுகர் பீட் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம இதில் என்ன டிசைன் கொடுத்தோமோ எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து கொடுக்கணும். நான் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து சுற்றி போட்டாச்சு. இதான் வந்து ஃபுல் டிசைன். அதாவது நம்ம இப்போ பார்த்தது வந்து ஸ்லீவுக்கான டிசைனு. இதுக்கு முன்னாடி கழுத்துக்கு நெக்குக்குள்ள டிசைன் வந்து பார்த்தோம். இது வந்து ஸ்லீவுக்குள்ள டிசைன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பழகணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் போட்டு பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன்ஸில் வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை கரெக்டாக பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோஸும் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.